சீக்கிரமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து எல்லாருக்கும் இன்னைக்கு ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கலாம். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட ஒரு உண்மை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர பண்ணுகிறவர். அன்றைக்கு அன்னாள் சொன்னா, இப்பொழுது என் கொம்பு என்ன செய்கிறது? உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. 92ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன செய்வீர்? கொம்பு எங்க இருக்கும்? தலையில இருக்குமா, இடுப்புல இருக்குமா? அப்படின்னா தலையை உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும். என்ன அழகா பழமொழி சொல்றீங்க, ஆனா நீதிமொழிகளை தான் மறந்துறீங்க. பழமொழியெல்லாம் ரொம்ப இருக்கு. தலைவலியும் காய்ச்சலும். தாவீது அவ்வளவு கஷ்டப்பட்டவன், அவ்வளவு தள்ளப்பட்டவன், அவ்வளவு ஒதுக்கப்பட்டவன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவன். அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்து 40 வருஷமா என்ன சொல்றாங்க? ராஜா 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 ராஜாங்கிறாங்க. எப்படி இருக்கும்? இங்க வாடா, அங்க போடா, அங்க நில்றா, இங்க வரக்கூடாது, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப இங்க வரக்கூடாது. இப்படி சொன்ன மனுஷனை எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு ராஜான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் ஒரு ஆள் போட்டிருக்கிறான், நான் முன்ன அதுவா இருந்தேன், எல்லா பையலும் என்ன டேய் ஏய் ஏய்னு கூப்பிட்டான். நான் பார்த்தா முஸ்லீம் அம்மாயி தொப்பிய போட்டேன், இப்ப ஏய்னு சொல்றது எல்லா பையலும் பாய் பாயின்னு கூறுறான். என்ன சொல்றான்? எல்லாரும் ஏய்னு சொன்னவனா இப்ப எப்படி கூப்பிடுறான்? பாயின்னு கூப்பிடுறான். பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். அவர் சொல்றாரு, இதை செய்தது யாரு? இதை செய்தது யாரு? அல்லேலூயா. சொல்றாரு, என் தேவன் எனக்கு கேடகம், என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? உயர்த்தணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை என்ன செய்வேன்? ஏறி இருக்க பண்ணுவேன். அப்ப பாருங்க, தேவனுடைய விருப்பம் நம்ம எப்படி இருக்கணும்? உயர்ந்த. அதனாலதான் 89ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனத்துல சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 24ஆம் வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அவன் கொம்பு என்ன செய்யும்? உயரும். கொம்புன்னா தான் தலையில தான் இருக்குன்னு சொன்னல, அவருடைய தலையை என்ன செய்வேன்? இப்ப 27ஆம் வசனம், 27ஆம் வசனம், நான் அவனை எனக்கு முதல் பேரானவனோ பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். மகா உயர்ந்தவனாக்குவேன். அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. எப்படி ஆக்குவேன்? நம்ம உயர்ந்தவர்களா இருந்தோம்னா யாருக்கு பெருமை? இப்ப ஒண்ணு இல்ல, இந்த மாவட்ட கலெக்டர் உங்க சித்தப்பான்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்? பேசுறவங்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இந்த கலெக்டர் இருக்கிறார்ல எங்க சித்தப்பா, இந்த மந்திரி இருக்கிறார்ல எங்க தாய் மாமா, இந்த இவர் இருக்கிறார்ல அந்த மினிஸ்டர், அவர் எங்களுடைய ஒண்ணு விட்ட பெரியப்பா. எனக்கு அவரை நல்லா தெரியும்.
எவ்வளவு ஒரு பெருமை பாருங்க. ஒருத்தவங்க உயர்ந்து, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க உயர்ந்து இருக்காங்க. என் பிள்ளை டாக்டரா இருக்கு, என் பிள்ளை இந்த கம்பெனியுடைய மேனேஜரா இருக்குன்னா எப்படி இருக்குது? என் பிள்ளைங்க பண்ணி மேய்ச்சிட்டு இருக்குன்னா வெளியில சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, இவனை நான் கண்டுபிடிச்சேன், இவன் கொம்பு உயரும், எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனாக்குறேன். எண்ணாகமத்துல பீலையாம் போய் ஜனங்களை சபிக்க போறான். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, டேய் என் பிள்ளைகளை நீ என்ன செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன சொல்றோம்? 7ஆம் வசனம், அவர்களுடைய நீர்ச்சால்களில் தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாக்கோபே உடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பீலையாம் சொல்லிட்டு சொல்றான். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். எப்படி இருப்பான்? மத்த ராஜா மாதிரி இல்ல, இவங்க யாக்கோபுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். உயருவான். அவர்கள் ராஜ்ய மேன்மை அடையும். அவருடைய ராஜ்யம் என்ன அடையும்? மேன்மை அடையும். சரி, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா? கர்த்தருடைய விருப்பம் என்னது? கர்த்தருடைய விருப்பம் என்னது? உயர பண்ண வேண்டியதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கேள்வி, எதுக்கு நம்மளை உயர்த்துறாரு? எதற்கு நம்மை ஏன் கர்த்தர் உயர்த்தணும் அப்படின்னா வாசித்து பாருங்க. 37ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து. எல்லாரும் நிறுத்தி வாசி. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிப்பதற்கு கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எதுக்கு உயர்த்துறாரு தெரியுமா? இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? நாம உயர்த்தப்படுறது எதுக்கு தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம உயரலைன்னா இதை சுதந்திரிக்க முடியாது. நம்ம உயரலைன்னா சுதந்திரிக்க ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்தியா என்கிற ஒரு நாட்டில் தான் தாழ்த்தப்பட்டவர்கள்னு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்களா? சீனாவில் இருக்காங்களா? சீனாவில் இருக்கிறாங்களா? வேற பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? இவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க. இந்தியாவில தான் யார் இருக்கிறா? தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்த. நான் கிராமங்கள்ல போகும்போது பிரசங்கம் பண்ணும்போது அதான் கேட்பேன், தாழ்த்தப்பட்டவன் சொல்றீல்ல, தாழ்ந்தவன் அல்ல. நீ யாரு? நீ தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்த. அப்போ உன்னை யாரு தாழ்த்தினா? உன்னை எந்த மதம் உன்னை தாழ்த்துனுச்சு? என்னைக்காவது கிட்னில யோசனை பண்ணி பாத்தியா? சாரி, பிரெயின்ல யோசனை பண்ணி பாத்தியா? பண்ணாம எங்க போய் நிக்கிறான்? அங்கதான் நிக்கிறான். தேவன் ஒருவரையும் தாழ்த்துகிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை, அதனால்தான் தாவீது சொல்றார், என் தலைவர் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்ச என் நாமத்தினால கொம்பு என்ன செய்யும்? உயரும். எல்லா பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்கல எப்படி ஆக்குவேன்? உயர்ந்தவன் ஆக்குவேன். அல்லேலூயா. இப்ப அதே 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து என்ன செய்யறாரா? எதுக்கு உயர்த்துகிறாரு? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவரை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எதுக்கு உயர்த்துகிறார் தெரியுமா? ஒண்ணு, பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உயர்த்துகிறாரு. 2வது, சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. சிங்காசனம்னா என்ன சொல்லுங்க?
ஏமா சிங்காசனா பதவிமா, ஆமேன்னு சொல்லுங்க. நீ தான் சொல்றல்ல, ஐயா பல்லு இல்லாம கூட வாழ்ந்துருவேன், பதவி இல்லாம என்ன செய்ய முடியாது? பதவி இல்லைன்னா பாருங்களேன், எல்லாம் எதுக்கு போட்டி நடக்குது? வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க போட்டி போடலன்னு சொல்றீங்களா? உங்க வீட்டுல யாரு பதவியில இருக்கிறாங்க சொல்லுங்க. சரி, வீட்டுல போய் யோசனை பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, எல்லாம் தான் ஆண்டவருடைய விருப்பம் என்னவா? சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படி உயர்த்துகிறாராம். நீங்களும் நானும் ஆளும்படியாக, தேசத்தை ஆளும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். இனி அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், எல்லா விசுவாசி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருவோம். இனிமேல் உங்க ஊர்ல பிரசிடண்ட் யாருதான்? நீங்க தான் பிரசிடண்ட், நீங்க தான் வார்டு மெம்பரு. ஹல்லேலூயா. எல்லா கிராம சபை கூட்டம் நடத்துறது யாரு? ஆமா, கூட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும், அல்லேலூயான்னு. இப்ப நீங்க அல்லேலூயான்னு போட்ட உடனே உங்க கிராமத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மையும் தன்னாலே வந்துடும். கூட்டம் முடியும் போது ஒரு சத்தம் கேட்கும், என் ஆத்துமாவே கர்த்தரை எப்படி இருக்கும், ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் உயர்த்துறாராம். சிங்காசனத்தை என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கும்படி உயர்த்துகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப தாவீது என்ன சொன்னார்? என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. சரி, இப்ப நல்ல கவனிங்க, உடனே கிடைச்சிடுச்சா? என்னைக்கு இந்த தாவீதுக்கு இந்த உயர்வு வந்துச்சுது? ஏன் உயர்வு வந்துச்சுது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை, இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? நீக்குகிறவனுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? என்ன அவார்டு கிடைக்கும்? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால வசனம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, இந்த பெலிஸ்தியனை 10 அடி உயரம் உள்ள இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, ராஜா மிகவும் அவனை உயர்த்தி ஐஸ்வர்யனாக்கி உயர்த்தி, அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து, அவனுக்கு தாம் பொண்ணை கட்டி வச்சு, அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார். அவன் குடும்பத்தில் இருக்கிற 30 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணி, 30 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணி அவனுக்கு சர்வ மானியம் என்ன செய்வாராம்? கொடுப்பார் என்றார்கள். சர்வ மானியம்னா என்ன தெரியுமா? எல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். இந்த உயர்வு எப்ப தெரியுமா வரும்? இந்த கோலியாத்தை கொன்ன பிறகுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்க வீட்டுல போய் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திரும்ப 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 படிங்க. இப்ப கவனிங்க, முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு வராங்க. அப்ப அந்த பெலிஸ்தியர் இருக்கிற ஒரு ராட்சசன், அவன் பேர் என்னது? கோலியாத். நீங்க நிறைய வசனம் எடுத்த லேட் ஆயிடு, நான் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் உயரம் எவ்வளவு? 6 முழமும் 1 ஜான். 1 முழம் எவ்வளவு? குட்டி பிள்ளை முளத்தை கேட்கலனா, சில பேருக்கு இத்தனோண்டு கை இருக்கும், அந்த மாதிரி இல்ல. என் கையில முளம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 1.5 அடி. 6 முழம்னா 9 அடி. எத்தனை அடி? ஒரு ஜானையும் வச்சா என் ஜானு கிட்டத்தட்ட 11 அங்குலம் என் ஜான். இந்த ஒரு அங்குலம் வச்சா 1 அடி என் ஜான். அப்ப மொத்தம் 10 அடி உயரம். சொல்லுங்க, நானே எவ்வளவு உயரம்? நான் 6 அடி உயரம். என் சின்ன பையன் 6 அடி 1 அங்குலம். பிரைஸ் எல்லாம் 6 அடி. என்ன பார்க்கும் போதே எல்லாரும் இப்படிதான் பாக்குறாங்க. இப்படியே தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப 10 அடினா எப்படி இருக்கும்? அவ்வளவு வேகம் இருப்பான். அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், கவசம். அது எடை எவ்வளவு தெரியுமா? 110 கிலோ.
5000 சேக்கல். எத்தனை சேக்கல்? ஒரு ஈட்டி வச்சிருக்கான். அந்த ஈட்டியோட முனை இருக்குல்ல, கூர்ப்பு, அது மட்டுமே 12 கிலோ. எத்தனை கிலோ? 600 சேக்கல்னு போட்டிருக்குது, 12 கிலோ. அல்லேலூயா. நீங்க ஒரு ஈட்டிய ஒரு 10 கிலோ வெயிட்ட தூக்கி பார்த்திருக்கீங்களா? அதை நுனியில வச்சா பிடிக்க முடியுமா? அதை நிறுத்தவே முடியாது. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் 110 கிலோவா. 110 கிலோங்கிறது எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உங்க வீட்டு சிலிண்டர் எவ்வளவு? 14 கிலோவா 15 கிலோவா? அந்த சிலிண்டரோட சேர்த்து 20 கிலோ இருக்குமா? 20 கிலோ சிலிண்டர் தூக்குறதுக்கு யாரை கூப்பிடுறீங்க? ஏங்க வெட்டித்தனமா நிக்காதீங்க, இங்க வாங்க. என்ன பண்ணுங்க? சிலிண்டர பிடிங்க. ஏன் நீ வச்சான? என்னால தூக்க கூடாது, டாக்டர் தூக்க கூடாது இருக்காரு. 20 கிலோ சிலிண்டரை தூக்குறதுக்கு 2 பேரை கூப்பிடுறீங்களே. இவன் உடம்புல எவ்வளவு பெரிய சட்டை போட்டிருக்கான்? 110 கிலோ சட்டையை போட்டிருக்கிறோம், வெங்கல சீரம். அவ்வளவு பெரிய கவசத்தை போட்டுட்டு கூப்பிடுறான். டே, எவனுக்காவது தைரியம் இருந்துச்சுங்கன்னா என்ன செய்யுங்க? என்கிட்ட வாங்க சண்டைக்கு. நான் தோத்துட்டா எங்க நாடே உங்களுக்கு அடிமை. நீங்க தோத்துட்டா யாருக்கு? நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை. இத ராஜா சவுல் கேட்ட உடனே சவுலுக்கு என்ன செய்யுது? இப்படியே காலெல்லாம் ஆடுது, கையெல்லாம் என்ன செய்யுது? நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, மைக்க கிட்ட கொண்டு போனாலும் மைக்க கொண்டு போனாலே என்ன செய்யும்? ஆடும். சில பேர் பத்திரிகையாளரை பார்த்தாலே என்ன செய்யும்? ஏன்னா வாய கிளறி நோண்டி நொங்கு எடுத்துருவான்னு. அப்படி நடுங்கிறாரு ராஜா. டெய்லி வந்து நின்று கத்துறான். என்னடா திங்கக்கிழமை வந்துடுச்சு வரல? எல்லாம் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கோன்னாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நிக்கிறான். ஏய், செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு வர, நீங்க வரல? இல்ல இன்னைக்கு நாளை செல்ல புதன்கிழமை வரும்னாங்க. இப்படியே சொல்லி சொல்லி ராஜா நொந்து போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறானுங்க. படை தளபதி எல்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு 4 ஸ்டாரு, ஒருத்தருக்கு 5 ஸ்டாரு, ஒருத்தருக்கு கிரீடத்துல 4-3 கலரு, எல்லாம் பதவியெல்லாம் நல்லா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாம் பயம். இப்பதான் தாவீது அங்க வராரு. தாவீது வந்து இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்கிறத என்ன செய்யறான்? உங்களுக்கு தான் தெரியுமில்ல, தாவீது எதுக்கு அனுப்பிச்சாங்க? கொரியர் சர்வீஸ், டேவிட் கொரியர் சர்வீஸ். அவங்களுக்கு வறுத்த பயிறு, பாலடை கட்டி, அப்புறம் என்னது புளி சாதம்லாம் இல்ல, இதெல்லாம் கொடுத்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு? உங்க அண்ணன்லாம் எங்க இருக்கிறாங்க? யுத்தத்துல இருக்கிறாங்க. அப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது. ஆனா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது? நிறைய பேர் அப்பாவோட நினைப்பை நிறைவேற்றுறது. அப்பா காசை கட்டி பணம் கட்டி பெரிய காலேஜில் படிக்க இருப்பான், இவன் தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பான். அப்பா என்ன படிக்கிறியாப்பா? நல்லா இதோ பார்த்து படிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. நல்லா படிக்கிறேன், என்னமோ சத்தம்லாம் கேட்குது, அது ஒண்ணும் இல்லை. அப்பாவை ஏமாத்தி இவனுங்கெல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க. இவனை வந்து கொரியர் சர்வீஸ் அண்ணனை போய் பார்த்து கொடு. இவன் வந்து பார்த்தோன்னு அங்க அண்ணனுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. எங்க வந்திருக்க? யுத்தத்துக்கு வந்திருக்கிற நீ? இது என்ன மாதிரி இடம் தெரியுமில்ல? இது எல்லாம் வீரத்தை காட்டுற இடம். உனக்கு என்ன, இந்த சின்ன பயலுக்கு ஆடு மேய்க்கிற பயலுக்கு இங்க என்ன வேலை கேட்டாயோ? பக்கத்துல இருக்கிற பார்த்து இவெல்லாம் சரி, இவனை கொன்னு இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன? உடனே சொல்றாங்க, ராஜா அவ்வளோ உயர்த்துவாரு, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, பொண்ணை கட்டி வைப்பாரு, சர்வ மானியம் கொடுப்பாரு. அதெல்லாம் கிடக்கட்டும், என்ன ராஜா கிட்ட அழைச்சிட்டு போ. ராஜா கிட்ட போறாங்க. ஐயா, இந்த கோலியாத்தையும் காலி பண்றேன்னு சொல்றான். ராஜா அப்படியே பாக்குறாரு. டே, நீயா நீயா? உடனே சொல்றாரு, ஆமா, ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்துச்சு, 2 கிழிச்சு போட்டேன். நிஜமா? ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, அதையும் கிழிச்சு போட்டேன். இந்த மிருகங்களை கிழிக்க உதவி செய்த தேவன் இந்த பெலிஸ்தனை என் கையில ஒப்பு கொடுத்தார். சரின்னு சொல்லி தாவீதுக்கு என்ன போட்டு விட்டாங்க?
அந்த ராஜா அந்த யுத்த ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, போட்டுட்டு இப்படி தூக்கி காலை வச்சு பார்க்கறான். என்னது? அந்த காலத்துல யுத்தத்துக்கு புதுசா வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாக்காரன் எடுத்தோன்னு லெப்ட் ரைட், நான் லெப்ட்னு தெரியல ரைட்டுன்னு தெரியல, டக்குன்னு பார்த்தா தென்னை ஓலை எடுத்து இந்த காலில் கட்டினான், ஒரு புடவையை கழிச்சு இங்க கட்டினான், ஓலக்கால் சீலக்கால் ஓலக்கால் சீலக்கால். அப்பதான் நம்மளுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி லெப்ட் ரைட்டே தெரியாதவனுக்கிட்ட போய் இதெல்லாம் போட்டு விட்டுன்னு இப்படி இப்படி பாக்குறான். பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, கழட்டி வச்சுங்க. நேர போன ஆத்துல 5 கூழாங்கல் எடுத்தான், நேர வந்தான். பெலிசன்ட்ட போறோம். பெலிசன் இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறான்? கோலியாத்து, ஆட பாவி, நட தடிய தூக்கிட்டு வர நாயா, இன்னைக்கு பாரு உன்னை கொன்னு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேங்கிற. ஆனா தாவீது சொல்றான், இன்றைக்கு நான் உன் தலைய வாங்கி உன் உடலை ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்வேன்? அவ்வளவுதான், ஒரே கல்லு அப்படி சுத்தி விட்டான் பாருங்க, எங்க போய் பதிஞ்சுது? குப்புற விழுந்தான். எல்லாம் அந்த பெலிஸ்தருடைய சேனை என்ன பண்ணிடுச்சுது? உளுந்தடிச்சு தங்க தலைவன் விழுந்து ஓடினாங்க. பார்த்தீங்களா? நம்பால் இருக்காங்களே, செத்த பாம்பு அடிக்கிறது இல்ல, எல்லாம் கட்டிக்காரங்க. பாம்பு அடிக்க ஒருத்தர் போக மாட்டான், அது படம் எடுத்துட்டு வாடா வாடா வாடாங்க, ஒருத்தர் போக மாட்டான். ஆனா அடிச்சாச்சுன்னு வச்சுக்கல, ஆளுக்கு ஆளு குச்சத்துக்கிட்டு அத மாதிரி எல்லாம் விரட்டிட்டு போய் அடி பீழாக்கிட்டானுங்க. இப்ப சத்தம் கேக்குது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தாவீது எல்லாருக்கும் அறிமுகமாயிட்டான். ஒரே பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா 40 நாள் பயந்து கிடந்தவனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி யாரால கிடைச்சது? இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதை தூக்கிட்டு மேல வச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உயர்த்தப்படாத காரணம் யாரை இன்னும் கொல்லல. சொல்லுங்க, கோலியாத்தை இன்னும் என்ன செய்யல? கோலியாத்தை கொன்ன பிறகுதான் இவனுடைய தலை என்ன செய்யப்பட்டுச்சு? இப்பொழுது எனக்கு என் தலை என்னுடைய சத்துருக்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்யப்படும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 யோவான் எழுதுகிறாரு, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பொல்லாங்கனை என்ன பண்ணிட்டீங்க? ஜெயிச்சுட்டீங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல எடுத்துங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற போதும். யாருக்கு? யாருக்கு? 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியையை கை கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொண்டு. அல்லேலூயா. இப்ப 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்ப 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப எப்போ உயர்வு? ஜெயம் கொண்டாதான் என்னோட கூட எங்க உட்கார வைப்பேன்? சிங்காசனத்துல. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஆண்டவர் நம்ம ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். எடுத்து வாசிக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்ப 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்ப தாவீது கோலியாத்தை கொன்னதுனால என்ன கிடைச்சது? சொல்லுங்க, என்ன கிடைச்சது? தலை உயர்த்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம யாரை கொல்லணும்? யாரு கோலியாத்து? யாரு எங்க இருக்கான்?
எங்க இருக்கிறான்? இப்ப உள்ளதான் இருக்கிறான், வேற எங்கேயும் இல்லை. இன்னைக்கு முதல் விஷயம், நமக்குள்ள இருக்கிற இந்த கோலியாத்தை கொல்ல வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நமக்குள்ள எங்க இருக்கு? ஆமா, கோலியாத்துடைய குணம் என்னவோ அது யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஆமா, ஒரு 3 குணத்தை சொல்லி உடனே முடிச்சிட போறேன். இந்த கோலியாத்தை கொல்லணும்னா கோலியாத்தோட குணம் நம்மள்ட்ட இருக்க கூடாது, அதை கொல்லணும். சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பண்ணினா? அசட்டை பண்ணினான். இப்ப முதல் குணம் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அசட்டை. அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட அசட்டை இல்ல? சொல்லுங்க, இல்ல. அல்லேலூயா. கிடுகிடுன்னு வாசிருங்க வசனத்தை. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். முதல்ல யார் அசட்டை பண்றது? தேவனை அசட்டை பண்றது. உபாகமம் 32:15 வாசிக்கிறோம். யசூரன் என்ன பண்ணான்? கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எல்லாரும் நல்ல கவனிங்க. தேவனை என்ன பண்றது? அசட்டை பண்றது. மல்லிகாவில கேட்கிறாரு, பிதா குமாரனையும் வேலைக்கார எஜமானையும் கனம் பண்ணுகிறானே, நான் பிதாவானால் எனக்குரிய கனம், நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம். ஆனா நீங்க அசட்டை பண்றீங்க. இன்னைக்கு நிறைய பேரு தேவனை என்ன செய்யறாங்க? எப்ப தெரியுமா? நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு யாரு அசட்டை பண்றது? தேவனை அசட்டை பண்றதுன்னா என்ன? ஆண்டவர் சொல்லும் போது அதை கேட்காம இருக்கிறதுக்கு பேர் என்னது? அசட்டை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, நம்மை உண்டாக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். தெய்வ பயம் ஒருத்தண்ட இல்லைன்னா அவன் யாரு அசட்டை பண்றான்? தேவனை. அடுத்தது 107ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். பாத்தீங்களா? இப்ப தேவனை அசட்டை பண்றாங்க. அடுத்தது எதை? தேவன் கொடுக்கிற ஆலோசனையை அசட்டை பண்றாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். போதகத்தை என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ண. இப்ப நல்ல கவனிங்க. முதல்ல தேவன் அசட்டை பண்றது. அடுத்தது தேவனுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்கறதே இல்லை. அடுத்த வாரம் இங்க போகும்போது, எப்பா பாஸ்டர் என்னப்பா பிரசங்கம் பண்ணாங்க? பைபிள்ல என்ன பண்ணாங்க? அதான் என்ன பண்ணாங்க? நல்லாதான் பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எந்த அதிகாரத்திலிருந்து பேசினாங்க? அதே அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன இந்த வாரம் பிரசங்கம் பண்ணாங்கிற வசனம். ஆனா நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த சுண்டலி கதை, அது மட்டும் எங்க இருக்கும்? கரெக்டா இருக்கும். கதையெல்லாம் மனசுல இருக்குது, வசனம்லாம் என்ன ஆயிடுச்சு? ஏன்னா சரியா என்ன செய்யல? கவனிக்கல. சில பேர்லாம் பிரசங்கத்தை கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? செல்போனு. ஆனா சில பேர் பைபிளே செல்போன்ல பாக்குறாங்க. அது ஒரு கலாச்சாரம் என்ன பார்த்தாலும். ஏன்னா பைபிள் எடுத்துக்கிட்டு 1 தெசலோனிக்கர்னு 1 தெசலோனிக்கர் பூரா ஆதியாகமத்துல தேடிட்டு
ஆதியாபத்து பூரா இப்படியே புரட்டிட்டு இருக்கிறத விட இதுல கைய வச்சோடனே என்ன பண்ணிடுது, படக்குன்னு வந்துருது, சடக்குன்னு எடுத்துடுறாங்க. வசனத்தை கேட்காம அசட்டை பண்றது. அல்லேலூயா. ஐயோ என் போதகரின் சொல்லை நான், நீதிமானுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதை ஒழுங்கா நீ கேட்ட மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அசட்டை பண்றது, கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை என்ன செய்யறது, அசட்டை பண்றது. அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 11:22 குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி. இப்ப அடுத்தது எதை அசட்டை பண்றது? எப்பா சபைக்கு கிளம்பலையா, சபை எங்க போயிட போகுது, அங்கதானே இருக்கும், ஜெகநாபுரத்துல தானே இருக்கும், அடுத்த வாரம் பாத்துக்கலாம். தேவனுடைய சபையை, சபை கூடி வருதலை என்ன பண்றது? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க செய்யல, நான் சொல்றது பூரா மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய சபையை அசட்டை. அடுத்தது தேவ ஊழியர்களை அசட்டை. 2 நாளாகமோ 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனுடைய ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணாங்களா, அசட்டை செய்து. போதும், நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரருடைய என் ஸ்தானாதிபதியுடைய ஆலோசனையே நிறைவேற்றுவேன் இருக்கிறாரு. ஊழியக்காரங்களை என்ன பண்றது, அசட்டை. இப்படியே போயிட்டு இருக்கும் கதை. தேவனுடைய சபைய, தேவ வார்த்தைய, தேவன் சொல்ற ஆலோசனைகளை, தேவ ஊழியர்களை அசட்டை பண்ற குணம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் என்னது சொல்லுங்க. இன்னைக்கு ஒரே வெட்டுல என்ன பண்ணிடணும், இனிமேல் இந்த அசட்டையே என்ன செய்யக்கூடாது. ஆமா, அசட்டை பண்ணா என்ன நடக்கும்? இங்க போட்டிருப்பான் டிரான்ஸ்பார்மர்ல அபாயம்னு போட்டிருப்பான். என்னது இவன் என்ன போடுறது அபாயம்னு? நான் யாரு, என் கோத்திரம் என்ன, கைய வச்சா என்ன ஆயிடும், கருகி போயிடுவாரு. கருகி போன பிறகு அப்புறம் யாரு இவர் கோத்திரம் என்னங்கிறத தேடி என்ன செய்யணும்? ஏன்னா அந்த அபாயத்தை என்ன பண்ணலாம மரியாதை கொடுக்கல, அசட்டை பண்ணிட்டான். இப்ப பாருங்க, சிக்னல் போடுறாங்க. என்ன போடுறாங்க? ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே 4 ரோடு போற இடத்துல சிக்னல் போடுறான். ரெட்ட கண்டன என்ன பண்ணிடணும்? இல்ல நான் போவேன், நான் யாருன்னு போனா எய்தாப்புல ஒரு லாரிக்காரன் என்ன பண்ணுவான், அதுல ஒண்ணு எழுதியிருக்க வாழ்க வளமுடன், நேர சப்பையாக்கிட்டு போயிடுவான், வாழ்க வளமுடன். அப்ப அது சிக்னல் எதுக்கு போடுறான்? நீ அடிபடக்கூடாதுன்னு சிக்னல் போடுறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதெல்லாம் அசட்டை பண்ணுகிறவர்கள் கஷ்டப்படுவாங்க. இந்த கோலியாத்துடைய குணம் தாவீத பார்த்துட்டு என்ன பண்ணானா, அசட்டை. 2வது குணம் அகம்பாவம். சொல்லுங்க. அவன் என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு கேவலமா பேசுறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அந்த முதல் வசனத்தை வாசிங்க, 17:1 வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மில் பெலிஸ்தர் நல்லா இருக்கிறாங்க. அவன் மேலே அவன் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. இப்ப சும்மா இல்லாம எங்க கிளம்பிட்டான். இப்ப எல்லாரும் கவனிங்க, இவன் வேலையை பார்த்துட்டு ஊர்ல இருக்க வேண்டியதானே. அதானே நியாயம். நல்ல விளைஞ்சிருக்கு, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்க வேண்டியதானே. நண்டு கொளுத்தா எங்க இருக்காதான். இப்ப காசு பணம்லாம் ஆயிடுச்சு இல்ல, இப்ப வம்புக்கு கிளம்பிட்டான். யுத்தம்னா என்னது? எல்லாருக்கும் போய் ஷேவிங் பண்ணி விடுறதா? யுத்தம்னா என்னது? இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங் தலையை எடுக்கிறது. எல்லாம் கிளம்பிட்டான். வாங்கடா, சும்மா ஏண்டா உட்காந்துட்டு, அவனை போய் அடிப்போம், வாங்க அடிப்போம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அகம்பாவம். என்னது? அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயம் மேட்டிமையானது. 131 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும்
பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நான் தலையிடுவது இல்லை. இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மரியாதை வேலையை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு மிஞ்சின விஷயம், எனக்கு தேவையில்லாத விஷயத்துல நான் தலையிடுகிறது. இப்ப இந்த பெலிஸ்டர் இருக்கிறாங்களே, இவங்களை யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்டாங்களா? அப்ப அது இப்ப சும்மா இருக்கிற பயில அங்க போய் சண்டைக்கு போனது அகம்பாவமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. எதை காட்டுறோம்? மேட்டிமை, பெருமை. என்னது பெருமை? பாத்துருண்டா ஒரு கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரா? இந்த வேதத்துல எங்கெல்லாம் மேட்டிமை வந்துச்சுதோ அழிஞ்சு போனாங்க. தானியல்ல பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாருடைய உள்ள என்ன ஆயிடுச்சு? மேட்டிமை ஆயிடுச்சு. உசியா ராஜா பலப்பட்ட போது அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மேட்டிமை, அகம்பாவம் இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? அதனால்தான் பவுல் எழுதுறாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு என்ன செய்யுங்க? இணங்குங்கள். அதே 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நீ மத்தவெல்லாம் விழுந்து போனா நீ நிக்கிற பத்தியா? இந்த நிக்கிறத பெருசா ஆண்டவர் கிருபை நினைச்சுக்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. நிறைய வசனம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில மேட்டிமை, பெருமை இருந்துச்சுன்னா அது யாரை குறிக்கிறது? சொல்லுங்க. முதல்ல அசட்டை. என்னது? அது கோலியாத்துடைய குணம். இரண்டாவது என்னது? அகம்பாவம். அல்லேலூயா. மூணாவது அறியாமை. சொல்லுங்க. என்னது? அறியாமை. அல்லேலூயா. என்னையா அறியாமை அப்படின்னு கேட்டா 43ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். சொல்லுங்க. யாரை கொண்டு? தன் தேவர்களை கொண்டு. இப்ப இவனு இதுக்கு பேரு அறியாமை. சொல்லுங்க. முதல்ல என்னது? முதலாவது அசட்டை. இரண்டாவது என்னது? அகம்பாவம். மூணாவது அறியாமை. இவன் நினைச்சுக்கிட்டான் இவங்க தேவர்கள்லாம் என்ன செய்யும்? தன்னை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு தன் தேவர்களை கொண்டு யார சபிச்சான்? தாவீதை சபித்தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, நிறைய ஆயுதம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இப்பதான் தாவீது சொல்றான், டேய், தேவன் பட்டயத்தை கொண்டு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர். இந்த பட்டய ஈட்டியெல்லாம் ஜெயத்தை கொடுக்காதியா? என் ஆண்டவருக்குன்னு ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமத்துல வர அதுலதான் வெற்றி இருக்கு. அப்ப இந்த கோலியாத்துக்கு தன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாருன்னு தெரியல, அறியாம. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறியாமையினால என்ன செய்யறாங்க? நல்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு பாரு, அவன்கிட்ட கொண்டு கைய காட்டுவான். ஐயா, கட்டம் என்ன சொல்லுது? திரும்பி பார்த்துக்கோ. நம்ம சபை விசுவாசி யாரா வராங்களா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட போறாங்க. கைய அவன்கிட்ட காட்டுறீங்களா? கழுவாம கொண்டு போய் காட்டு, மோந்து பார்க்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, பாஸ்டர் இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் செவ்வாயில கல்யாணம் வச்சா வெறுவாயா போயிடுங்கிறாங்க. புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைச்சாலும் வழக்கமா வைக்கிறது அது வேற விஷயம். சரி, நம்ம சபையில நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நான் நடத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் மார்கழி மாசம் கல்யாணம் நடத்த மாட்டாங்க. மார்கழி மாசம், ஆமா, எங்க கல்யாணமே மார்கழிலாம் நடந்துச்சு. பொதுவா கிறிஸ்தவங்க பூரா மார்கழி நடத்துவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் எவனும் கறி வாங்க மாட்டான், நம்ம வாங்கலாது. பாத்தீங்கன்னா அதை பாக்குறது திடீர்னு நியூஸ்ல சொல்லுவான், நியூஸ திருப்பணும் சொல்லுவான், ஆழமான
அனுபவம் உள்ள குரு இங்கேருந்து அங்க போனதுனால இது வாயு அதிகமாயிடுச்சு, சனி போயிட்டே இருக்கும். சனி இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னது ஆபத்து. வேதம் சொல்லுது, வானத்தின் நகர கண்டு நீ என்ன செய்யாத, பயப்படாத, சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யறது, யோசனை பண்ற. எவனாவது வருவான், சார் இந்த வாசப்படியை மட்டும் அங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் சார். உடனே தூக்கி என்ன செய்யறது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையுடைய என்னது, சத்தமா சொல்லுங்க, என்னது, அறியாமை. அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க, ஒரு அறியாமை பத்து முட்டாள்தனமா ஒண்ணு செஞ்சு விட்டார். ஜனங்களை என்றதுக்கு உடனே கர்த்தருடைய அடி பிச்சு விட்டார் ஆண்டவர். யோசுவா இல்ல, இந்த கிபியோனியர் வந்து அங்க பக்கத்துல வந்து பக்கத்து ஊருக்காரன் வந்து பழைய சட்டையெல்லாம் போட்டுட்டு நாங்க பிரான்ஸ்ல இருந்து வரோம்ட்டான். எல்லாம் ஏமாத்தி பழைய செருப்பை போட்டு வந்து இந்த யோசுவா ஏமாந்து போய் சேர்க்க போய் கடைசியில அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கத்துல உள்ளவன் யோசுவாவே ஏமாந்துட்டார். நிறைய விஷயங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, அறியாமை. அறியாமைன்னு சொன்னா மற்றவங்களோட சம்பந்தம் வைக்கிறது, தேவையில்லாத சிக்கிக் கொள்றது, அறியாமை. இந்த கோலியாத்துக்கு தெரியல, இந்த தேவர்கள் தன்னை என்ன செய்வாங்க, காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரியல. இந்த தேவர்கள் தன்னை காப்பாற்றுவான்னு தேவர்களை கொண்டு தாவீத சபித்தான். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த தேவன் அவனை ஒரே அடியில் அடிச்சு வீழ்த்திட்டார். அதனால்தான் தாவீது எழுதுறாரு, நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக நேரங்களில் பிசாசு பிரச்சனைகளை நமக்கு பெருசா காட்டுவான். அல்லேலூயா. நமக்கு முன்னால இருக்கிற எதிரிகளை ரொம்ப பெருசா காட்டுவான். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற போராட்டங்களை பெருசா காட்டுவான், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டுவான். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவரை பெருசா பார்த்துட்டா இந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஒரு சம்பவத்தை. ஒரு சமயம் ஒரு டீச்சர் வந்து அங்க கிளாஸ்ல போர்டுல வந்து ஒரு கோடு போட்டாங்க. கோடு போட்டு இந்த கோடை சின்னதாக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை ஓடி வந்து, என்ன பண்ண போற, அழைக்கிறேன் கொஞ்சம், அழைச்சி சின்னதா. இந்த கோடை தொடவே கூடாது, ஆனா சின்னதாகணும். தொடவே எல்லாம் மண்டையை போட்டு சொரிஞ்சிட்டு நிக்கிறாங்க. எப்படிங்க இத ஒண்ணுமே தொடாம எப்படி இந்த கோடை சின்னதாக்க முடியும்? ஒரு பிள்ளை மட்டும் வந்து, அவதான் நம்ம சபை விசுவாசியோட பிள்ளை, பக்கத்துல வந்தா அந்த கோடை விட ஒரு பெரிய கோடு போட்டா. இந்த கோடு என்ன ஆயிடுச்சு, நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தா பெருசாதான் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இயேசுவை பார்த்தாக்கா நம்ம பிரச்சனை என்ன ஆயிடும். ஆமாயா, இந்த அந்த எல்லாம் ஒண்ணு. எந்த செய்வன ஏவலு, எனக்கு வர போன் பூரா என்னங்கிறீங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது, அது இருக்குது, ஏன் கேக்குறீங்க. நேற்று ஒரு 3/4 மணி நேரம் லண்டன்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இங்கிலீஷ்லயே. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு, பிசாசு இருக்குங்கிறாரு. யோ இருக்குது, அதை கீழே போட்டு மிதிங்கிற இல்ல, அந்த பயம் பயம் பயம். இன்னைக்கு சொல்லணும், இதெல்லாம் எதனால தெரியுமா, அறியாமைனால தான். ஆனா உங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர். இந்த பாருங்க, ஒண்ணு என்னது, அசட்டை. இரண்டாவது என்னது, அகம்பாவம். மூணாவது அறியாமை. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், காணிக்கை கொடுக்கிறது மட்டும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். சொல்றேன், எனக்கு நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணமே கொடுக்க கொடுக்க தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த கோலியாத்தை கொன்ன பிறகுதான் தாவீதுக்கு என்ன வந்துச்சு, உயர்வு. அதனால்தான் சொல்ற, என் தலையை உயர்த்துகிறவர். எதுக்கு கர்த்தர் உயர்த்துறார் தெரியுமா, பூமியை சுதந்தரிப்பதற்கு, சிங்காசனத்தை சுதந்தரிப்பதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உயர்வை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அப்ப கண்டிப்பா எதை கொல்லணும், கோலியாத்துடைய குணம் அசட்ட,
அகம்பாவம். கர்த்தர் பேசும்போது உடனே கீழ்ப்படின அசட்டையா இருக்க கூடாது. அல்லேலூயா. சபையை அசட்டை பண்ணக்கூடாது, ஊழியர்களை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனை அசட்டை பண்ணக்கூடாது, தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார்.